மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? உங்களுக்கு எங்கேருந்து ஃபோன் வரும்? இது என்ன சார் புது இருக்குல்ல? சனி பகவான் என்ன பண்ணுறார்? வக்கரமாயிட்டார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. நான் வெளிநாடு போகணும், நான் இந்த மாதிரி சம்பாதிக்கணும், அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கெல்லாம் காரிய சித்திகள் ஏற்படும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் இது நம்ம கனடா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விசா டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு, விசா ஓகே ஆயிடுச்சு. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி வருகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த டைலாக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த டைலாகை ஒவ்வொரு ஊர்லையும் கொண்டு போய் சேர்த்தது நம்ம ஆன்மீக பரிகாரம் தான். வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி சனி மீனத்திலே வக்கரமடைகிறார். வக்கரமடைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதில் ஒரு ஃபோன் ஒன்று வரப்போகுது. இந்த ஒரு ஃபோன்னால உங்கள் லைஃபே மாறுதுன்னா அது எந்த மாதிரியான ஃபோன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு செல்வ வளங்களை தரப்போகிறதா, அல்லது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகிழ்ச்சியா, அல்லது வெளிநாட்டு போகின்ற யோகம் வருகிறதா, புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதாங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? உங்களுக்கு எங்கேருந்து ஃபோன் வரும்? இது என்ன சார் புது அட்டம்ப்டாக இருக்குது, எங்கேருந்து ஃபோன் வரும்னு ஒரு ராசி பலனா அப்படின்னா, சார் பேசுறது லைவ்லியாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், நடக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் என்றைக்குமே பொய்யான தகவல்கள் நம்ம சொல்கிறது கிடையாது, சொன்னால் நடக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணுறார்? வக்கரமாயிட்டார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுங்கிறான். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம். அவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, நான் அடிக்கடி கிண்டலாக சொல்லுவேன், புஷ்பன்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படின்னு. அடடடா ஃபயர் தான், உங்களை அடிச்சுக்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன கேட்டால் தருவார். என்ன வேணும் உனக்கு, அந்த மாதிரி. சார் ஏன் இந்த பாட்டு நான் பாடுறேன்னா, 10ஆம் இடத்து சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும் 3ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கும்போது இல்வாழ்க்கை, தாம்பத்தியம், சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதை பார்த்துறாரு. ஃபோன் யார்கிட்ட வரப்போகுது? உங்கள் ஒய்ஃப்டேருந்து வரப்போகுது. பிரிந்து போன உங்கள் மனைவி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்களே, அவங்கள்ட்ட ஃபோன் வரும். என்ன ராம் எங்கே இருக்கு, ரொம்ப தூரம் போயிட்டியா அப்படின்னு. இல்லை, வெளியே தான், நீ விட்டுட்டு போன இடம், விட்டு போன வாழ்க்கையிலே பிரிஞ்சு போயிருப்பாங்கன்னு ஏற்றிருப்பீங்க. ராஜாராணி சீன்லாம் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. பிரிஞ்சு போயிருப்பாங்கன்னு ஏற்றிருப்பீங்க. என்ன அப்புறமா பார்த்தா அந்த கிஃப்ட்டை அன்றைக்கி தான் திறந்து பார்ப்பீங்க, நம்ம மீண்டும் வாழலான்னு அதில் இருக்கோம். இந்த மாதிரி சார் ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கை மாறிடும். நம்ம நினச்சிக்கிறோம் சண்டை போட்டால் லவ் பிரிஞ்சிடும்னு. யார் சொன்னா? லவ் எல்லாம் பிரியவே பிரியாது சார். முன்னா பார்த்துட்டீங்கன்னா இல்லை பாய்ஸ் படத்துக்கு கடைசி சீன் மாதிரி தான். சாலமன் பாப்பாவே டயர்டாயிடுவார். உங்களுக்கு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்திட்டா போதும். உங்கள் டைவர்ஸில் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த டைவர்ஸ் பேப்பரை கீழ்ச்சி போட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, அதை விட ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கும் ராம்ஜிக்கு அதை விட பெரிய வரமே எதுவும் இல்லை. அதனால் விட்டுருங்க சார், டைவர்ஸ்லாம் பண்ணாதீங்க. நல்ல நேரம் வரும்போதே ஓடி போய் டகால்னு கால் விழுந்துருங்க. நான் வெள்ளை கலர் பேண்ட்டு போட்டுருக்கேன், நீங்கள் வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கங்க, அவ்வளோதான், சமாதானம் தான். அப்போ இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்டேருந்து ஃபோன் வரும். அடுத்ததாக 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதைனா, ப்ரமோஷனு, அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஹையர் லெவல் எஜுகேஷனு இதெல்லாம் நடக்கும். சார் நான் படித்தா கண்டிப்பாக ரஷ்யாவில் தான் சார் படிப்பேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக படிப்பீங்க. அடுத்ததாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, விட்டு போன வாழ்க்கையிலே அந்த மாதிரி முதல் திருமணம் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு சார், டைவர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, இப்போ 2வது திருமணமாவது ஓகே ஆகுமா? 200% உங்களுக்கு ஓகே ஆகும், கவலையப்படாதீங்க. 200% உங்களுக்கு 2வது திருமணம் ஓகே ஆகும். இந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை அடைய போகிறீங்க, சந்தோஷத்தை அடைய போகிறீங்க. போன திருமணம் தான் ஃபெயில் ஆச்சு, இந்த திருமணமாவது எனக்கு நல்லது நடக்குமா? 200% நல்லது நடக்கும், கவலையப்படாதீங்க. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் இதெல்லாம். இதில் இந்த சனி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேர் ஃபாரின் போவீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், சார் நான் எப்படியாவது நான் போயிட்டு வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார், நான் இனிமேல் இந்தியா, எனக்கு போர் அடிக்குது சார். இப்போ என் ஒய்ஃப்ட்ட போய் கேளுங்க, சிந்துகிட்ட கேளுங்க, உன் லட்சியம் என்ன? எப்படியாவது 5 வருஷத்தில் காசிக்கு போயிடணும், நான் கிருஷ்ணாராமன்னு போக போகிறேன், அந்த மாதிரி ஒரு லைஃப் டார்கெட் இருக்கும். என்ன கேளுங்க, நான் அடுத்த வருஷமே இப்பயே போயிடலான்னு இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான பேஷன் இருக்கும். உங்கள் பேஷன் என்ன? நான் வெளிநாடு போகணும், நான் இந்த மாதிரி சம்பாதிக்கணும், அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கெல்லாம் காரிய சித்திகள் ஏற்படும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் இது நம்ம கனடா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விசா டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு, விசா ஓகே ஆயிடுச்சு. உங்களை கனடா அழைக்கிறது, ரொம்ப சந்தோஷம். என்னை அழைக்க இத்தனை நாளா?
ஓகே, கூப்பிடும் போதே போயிருங்க. சனி பகவான் உங்களை 10ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 200% நீங்கள் பெரிய ஆளாயிடுவீங்க. அடுத்ததாக சனி பகவான் வந்து 10ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது கர்மஸ்தானம் என்பதால் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கிறது. என்ன, உங்களுடைய தொழில் வளர்ச்சி ஆகட்டும், உங்களுடைய அதாவது பழைய கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறது, யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தா அதை சரி பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரர்கள்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைப்பீங்க. அந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணுங்க. உங்கள் ஒய்ஃப்ட்டு ஒரு ஃபோன் வரும். சார் நான் டைவர்ஸே பண்ணல, எனக்கு என்ன ஃபோன் வரும்? உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறதார், அதனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஃபோன் வரும். ஆஃபீஸ்லேருந்து உங்கள் பாஸ் பண்ணுவார். அப்போது உங்களுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருங்க. நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பதை ஒரு பொருளில் நாம் சொல்லிவிட முடியாது. என்ன ஒரு பொருளில் சொல்ல முடியாது. எந்த இடத்துலேருந்து ஃபோன் வருங்கிற வரைக்கும் நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது என்ன ஒரு பொருளில் சொல்ல முடியாது. சார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையது உயர்வுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெருசாக ஆளாவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பொன்மொழி, மனசில் எழுதி வச்சுக்கோங்க. நான் உண்மையிலே ஜெயிப்பேன், இவ்வளோ பெரிய இடத்துக்கு போவேன் நீங்கள் நம்பினீங்கன்னா அது நடக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்ன, அதான் வந்து மனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறது அட்ராக்ஷன் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் அதான் சொல்லுது. நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறதே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா சனி இல்லை, சனிக்கு ஃபாதர் வந்தாலும் உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது. சனி பகவான் என்ன பண்ணுறார், வக்கரமாகி ஓட வைப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி பார்த்து எல்லாருக்கும் என்ன தெரியுமா பயம்? ஒரு ஐயோ பிடி மாஸ்டர், ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படின்னு பயம். ஆனால் எம்ட நல்லவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்ட என்ன பண்ணுறா, உங்கள் வேலைக்கு ஏற்ற கூலியை கரெக்டாக கொடுத்துருவார். ஆனால் வேலை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் சனி டென்ஷனாக வருது. என்ன எல்லாரும் மரக்குச்சியில் அடித்தாருன்னா இவங்க இரும்பு குச்சியில் அடிப்பார், அவ்வளோதான். அது ஓடியே ஆகணும். நீங்கள் சனி வக்கரமாகும் பொழுது, ஏன்னா அது டீம் லீடர் டார்கெட்டு, அவர் ஜெயிக்கணும், நீங்கள் தோற்ற அவர் தோற்ற மாதிரி. அதனால் சனிகிட்டேருந்து தப்பிச்சவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உங்களை அவர் ஓட வைக்க தான் வந்துட்டு, கம்முன்னு ஓடிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டியா சந்தோஷம்னு கையெழுத்து போய் கொடுத்துட்டு போயிடுவார். ஓட மாட்டேன்னு சொல்லும் போது தான் அவர் கொஞ்சம் உக்கரமாவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனியை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. சனிக்கு சொம்படிச்சா பிடிக்காது. சனியே வாழ்க வாழ்க காதில் கூட வாங்க மாட்டார். ஷாப் ஃப்ளோரில் போய் ஆப்ரானை கட்டி மிஷின் ஓட்டுங்க, சனி பக்கத்தில் வந்து நிற்பார். சனிக்கு தேவை ஃபீல்டு ஒர்க், அதுதான் அவருக்கு தேவை. நிறைய பேர் சனியை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. கருப்பு கலர் செருப்பு போட்டுக்கிட்டால் ஓகே ஆயிரும், கருப்பு கலர் சட்டை போட்டால் ஓகே ஆயிரும், எதை போட்டாலும் ஓகே ஆகாது. இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் சனி விடுவார், வேறு வழியே கிடையாது. சனியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனிதருக்கு மனிதர் உதவி செஞ்சால் சனி ஒன்றும் பண்ணுறதில்ல. யாராவது ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சனி ஒன்றும் பண்ண மாட்டார். சனிக்கு உண்மையிலே நீங்கள் பண்ணணுன்னா, எங்கேனும் ரோட்டில் போகும்போது ஒரு கை ஏந்தியவர்கள் உங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அதுதான் சனிக்கு செய்கிற உண்மையான பிரீத்தி. ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க. அங்கே துப்புரவு தொழிலாளி இருந்தால் அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது போன்ற அதெல்லாம் சாட்சாத் சனி அங்கே வந்து நின்று வாங்கிக்கிறதா வேதசாஸ்திரம் சொல்லுகிறது. சனி உங்களை செக் பண்ணுவார். உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன், உங்களுடைய குணம் மாறிச்சா, மக்களுக்கு மனிதர்களுக்கு உதவி செய்கிறீங்களா? சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க, ₹1 கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பாருங்கள், பணம் வந்து ஸ்டேக்னெண்ட் தான், ஏரியில் இருக்கிற மாதிரி பணம் வந்து அழுக்கு. அவங்களுக்கு என்ன ஆகிடும், உடம்பு ஃபுல்லாக வியாதியாக இருக்கும். காரணம் என்ன, அந்த பணத்தை கொடுக்கும்போது தான் அது வளரும். அதை புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் என்றுமே நல்லவர், நல்லவர்களுக்கு நல்லவர். அவர் வக்கரமாகும் பொழுது டிசம்பர் வரைக்கும் பொன்னான பலன்களை தருகிறார். அந்தந்த இடத்துலேருந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோக்கஸை பண்ணுவார். ஒரு கம்பெனிக்கு போனால் நல்ல பேர் எடுத்து அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள்ட்ட அடுத்த படிநிலைக்கு போய், நான் சாதாரண ஜூனியர் இன்ஜினியராக வந்தேன் சார், இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் சார்னு பேர் எடுக்கிறது தான் சாமர்த்தியம். அதுக்கேற்ற வழிகளை பண்ணுங்கள். சண்டை போடுறது, ஸ்டண்ட் பண்ணுறதுலாம் ஒரு நாள் வேலை. அதனால் போகிறது யார் பொழப்பு, நம்ம பொழப்பு தான் போய்டும். அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அப்போது இந்த ஜூலை 27லேருந்து டிசம்பர் மாதம் வரை நீங்கள் நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் நீங்கள் கேட்கலாம். ஆல் தி சுனாமி பாய்ஸ் வில் டைவர்ட் யூ. சனி வந்தால் உங்களுக்கு சுனாமி வந்துடும் கூட சொல்லுவானுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. சனி வந்தால் நல்லது தான் செய்வார். சனி உங்களுக்கு அற்புதமான பலன்களை சொல்லுவார். சனியை சனி மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். சனிக்கு தேவை உழைப்பு, அன்னதானம், உண்மையிலேயே நல்ல மனது. இதை தான் இஸ்லாம் சொல்லுது, இதைத்தான் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, இதைத்தான் ஹிந்துயிசம் சொல்லுது, எல்லா மதங்களும் சொல்வது அன்பு செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். வேறு ஒன்றும் சொல்லலை. அதை நம்ம பண்ணாமல் கருப்பு கலர் சட்டை போடல, என்ன கலர் சட்டை போட்டாலும் சனி உங்களை விட மாட்டார். சுடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன சார்? அப்போது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஹியர் அபவுட் சனி வக்கரத்தினால இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், வழக்கம் போல் பூமி தாய் வாயை பிளந்துருவா. ப்ளீஸ் இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உலக புகழ்பெற்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜிட்ட பேசினா பாசிட்டிவிட்டி, இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நெகட்டிவான ஒன்று கூட கேட்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, எப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், எவன் எது சொன்னாலும் கேட்காதீங்க. பாருங்கள், நமக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை, நல்லது மட்டும் கேட்போம். இந்த மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். ராம்ஜி சுவாமி என்னுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.